ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 1/8/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது யாருக்கு, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்று வந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன 1/8/2025 வந்திருக்குது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, ST, SCC மாணவர்கள். இந்த மாணவர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஆனால் அவங்க ஆனுவல் இன்கம்மை, அதாவது 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தும் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணல, வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாத காரணத்தினால அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் பே பண்ண சொல்லி காமிக்குது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி 30,000 கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 30,000 கட்டணும். அதுவே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தது அப்படின்னா 1 lakh கட்டணும். ரெண்டுக்கும் போட்டிருந்தாங்கன்னா 1,30,000 கட்டணும். இது 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆனுவல் இன்கம் 2.5 lakhs கீழே இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரி மாணவர்களுக்கும் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய மோர் தேன் 2.5 வரக்கூடிய மாணவர்களும் செலுத்த வேண்டும். ஆனால் இதில் ஆனுவல் இன்கம் 2.5 lakhs கீழே இருந்தும் இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாத காரணத்தினால அந்த மாணவர்களுக்கு இப்போதைக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட சொல்லுது. இனி வரக்கூடிய நாட்களில் டியூஷன் ஃபீஸும் பே பண்ண சொல்லி, அதாவது அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை கட்டினா தான், டியூஷன் ஃபீஸை கட்டினா தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ இதை தவிர்க்கும் பொருட்டு, ஓகேங்களா, நல்லா கிளியராக கேட்டுக்குங்க. இந்த மாதிரியான சிக்கல்களை தடுக்கும் பொருட்டு யாரெல்லாம் வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலையோ அவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். அப்ளை பண்ணும்போது வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட் லெஸ் தேன் 2.5 lakhs இருக்கக்கூடிய SC, SCA, ST, SCC மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட்டை 2/8/2025, அதாவது நாளை மதியம் 12 மணிக்குள் என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடியில் இந்த உங்களுடைய வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, சார் நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணிவிட்டேன், நானும் ஒரு டைம் பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்பாங்க. இது கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு சப்மிட் தம். யாருக்கு? பட் ஹேட் நாட் சப்மிட்டட். ஓகேங்களா? அதாவது இதுவரைக்கும் தவறான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்களோ, அப்லோட் பண்ண மறந்தவங்களோ, இல்லை எனக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சு, இப்போது சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நான் 2.5 லட்சத்துக்கு கீழே இருந்தேன், அதுக்கான கேட்டகரியில் வந்துமே எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் காட்டுது அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பொருந்தும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோவை போட்ட உடனே கீழே சார் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறேன், நானும் அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக இவ்வளோ கிளியராக பொறுமையாக சொல்கிறேன். ஸோ அந்த 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட் தவறாக அப்லோட் பண்ணவங்க, இல்லை அப்லோட் பண்ணாமல் விட்டவங்க, இந்த மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு நாளை 2/8/2025 மதியம் 12 மணிக்குள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு உங்களுடைய சரியான இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி அப்லோட் பண்ணால் தான் என்னாகும், பேஸ்ட் ஆன் த வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் they will be allowed exemption from the payment of
ஆல் அப்ஃப்ரண்ட் ஃபீ கலெக்ஷன் இன்க்ளூடிங் செக்யூரிட்டி டெபாசிட் அண்டு டியூஷன் ஃபீ. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு 2 நாளாக நிறைய ஃபோன் கால்ஸ் பர்டிகுலராக இது ரிலவெண்ட்டாக வருது. சார், நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தேன், நான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி கேட்டகரியில் இருக்கிறேன், எனக்கு 30,000 ரூபா காட்டுது, 1,00,000 ரூபா காட்டுது அப்படின்னா, அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்போவோ வாங்கின இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது 2024 நிதியாண்டுக்கு வாங்காமல், இல்லைன்னா 2025 நிதியாண்டுக்கு வாங்காமல் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பழைய இன்கம் சர்டிஃபிகேட் அவங்க கையில் இருந்ததை அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. எப்போது டிஎன் மெடிக்கலுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது, சரிங்களா? அப்போது லேட்டஸ்ட் இது அவங்க அப்லோட் பண்ண மறந்த காரணத்தினால தான் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொல்லி அவங்களுக்கு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ காமிக்குது. ஸோ அந்த மாணவர்களுக்கு நம்ம கொடுத்த ஆலோசனை மற்றும் அறிவுரை என்ன அப்படின்னா, உடனடியாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெயிலை போடுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாணவர்களுக்கு நம்ம அந்த தகவலை கொடுத்துருந்தோம். ஸோ மெயில் போட்டவர்களுக்காகவும் அதே போல் இந்த இஷ்யூஸ் இருக்கிற மாணவர்களுக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த 3-4 கேட்டகரியில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி கேட்டகரிகளாக இருந்து உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது உங்கள் பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது, ஆனால் நான் தவறான ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டை, காலாவதியான ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட சொல்லுது அப்படின்ற மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பொருட்டு இந்த மெயில் ஐடியில் நீங்கள் போயிட்டு கரெக்டான இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. தவறும் பட்சத்தில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டணும். அதே போல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு, அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும், கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் இந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணாத காரணத்தினால டியூஷன் ஃபீஸ் கட்டுனா தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதனை கருத்தில் கொண்டு இதை மிக மிக அவசர செய்தியாக எடுத்து உடனடியாக இன்கம் சர்டிஃபிகேட், வேலிடு இன்கம் சர்டிஃபிகேட்டை யாரெல்லாம் அப்லோட் பண்ண மறந்தீங்களோ அல்லது அப்லோட் பண்ணினதில் அதனுடைய டேட் எக்ஸ்பைரி ஆகிருந்தது அப்படின்றவங்களாக இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.